தனித்திருப்போம், விழிப்புடன் இருப்போம், கொடிய நோய் தொற்றிலிருந்து முற்றிலும் ஈடுபடுவோம். நன்றி. இப்போ நம்ம கணக்கு போகிறோம். இது 12வது வீடியோ. அசிமத் கால்குலேஷன். அது டைம் ஷீட் கொஞ்சம் போட போகிறோம். அடுத்தது லைன் ஷீட் போடுவோம். இப்போ இந்த டைம் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கணக்கே கிடையாது. எல்லாராலையும் சிம்பிளாக போட முடியும். என்ன ஒரு தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். நம்மளால் கணக்கு போட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா தாராளமாக இதை போட்டுடலாம். ஒன்றுமே இல்லை. நம்ம எக்ஸாம் ஹாலில் ஒரு ஒர்க்கிங் ஷீட் கொடுத்துருவாங்க. அந்த ஒர்க்கிங் ஷீட்டை ஃபுல்லப் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. இந்த ஒர்க்கிங் ஷீட்டை நம்ம ஃபுல்லப் பண்ணணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் புதுசாக ஒரு கணக்கே கிடையாது. ஒர்க்கிங் ஷீட்டு 2 பேஜ் இருக்கும். இதை கரெக்டானபடி எப்படி ஃபுல்லப் பண்ணணுமோ அதை ஃபுல்லப் பண்ணிட்டா போதும். சரி, இப்போ கணக்குள்ளார வருவோம். இப்போ இது கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கப்பட்ட அஜிமத் புள்ளி விவரங்களிலிருந்து கடிகாரம் எவ்வளோ நேரம் முந்தி அல்லது பிந்தி, அதாவது நம்ம ரீடிங் எடுத்த வாட்ச் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது ஸ்லோவாக போகுதா அதிகமாக ஃபாஸ்ட்டாக போகுதா, அப்படி போணுச்சுன்னா எவ்வளோ நேரம் ஸ்லோ அல்லது எவ்வளோ நேரம் ஃபாஸ்ட், இதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கணக்கோட இந்த கால்குலேஷனோட நோக்கம். ரைட். இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஒர்க்கிங் ஷீட்டில் ஒரு ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணுற மாதிரி தான் சொன்னேன். அதை நம்ம ஃபுல்லப் பண்ணுவோம். இப்போ நம்ம எப்படி ஃபுல்லப் பண்ணணும் கரெக்டாக அப்படிங்கிறது தான் இது நமக்கு முக்கியம். அதை நம்ம பார்ப்போம். முதல்ல இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைம் பை சன்செட். ஃபஸ்ட்டு பாருங்கள், டேட்னு இருக்கும். டேட்டில் அசிமத் வாசித்த தேதி இந்த பாருங்கள், டேட் ஆஃப் அப்சர்வேஷன் 10/8/1998 போட்டு பார்த்தீங்களா. இந்த 10/8/1998 டேட்டை எடுத்து இந்த டேட்டில் போட்டுருக்கோங்க. அடுத்தது என்ன போட்டிருக்கு, வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ்னு போட்டிருக்கு. இதில் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த சீட்டில் 5வது காலத்தில் கர்னியர் CNDன்னு இருக்கும். இதில் பாருங்கள் 4 ரீடிங் இருக்கு பாருங்கள். இந்த 4 ரீடிங்கையும் எடுத்து இதில் எழுதிங்க. இடம் சின்னதாக இருக்கிறதுனால பென்சிலில் ஒரு கோடு போட்டுக்குங்க. 4க்கும் இந்த வாட்ச் டைத்துக்கும் இதுக்கும் சேர்த்து கோடு போட்டுக்கிட்டு எழுதுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். 4 ரீடிங்கை இது எழுதிட்டு என்ன செய்யுங்க, 4ஐயும் கூட்டிடுங்க. டோட்டல்னு போட்டிருக்க காலத்தில் டோட்டல் போட்டுருங்க. தயவுசெய்து எல்லாருமே கால்குலேட்டரில் போடுங்க. ஏன்னா கைனால் போட முடியும், நம்மளே போட முடியும்னா கூட எக்ஸாம் நேரத்துலலாம் அது போட்டோம்னா கணக்கு கூட்டல் வகுத்தல் கூட நமக்கு தப்பாக போயிடும். அதனால் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு 23, 49, 40ன்னு வச்சுக்கோங்க. இங்கே 23 டிகிரி அமைக்கிக்கோங்க. 49 திரும்ப மினிட்டுக்கு இது அமைக்கிக்கோங்க. 40 போட்டு திரும்பி இது அமைச்சிக்கோங்க. ப்ளஸ் அடுத்தது 22, 47, 20. 22, 47, 20 போட்டு ப்ளஸ். இதே மாதிரி 4ஐயும் போட்டுட்டு என்ன செய்யுங்க, லாஸ்ட்டாக மீன்ஸ்னு போட்டு பார்த்தீங்களா. இந்த காலத்தில் டோட்டல் போட்டிங்க. மீன்ஸ்னால் என்ன, இந்த 4ஆல் வகுத்துடணும். அது எல்லாமே கால்குலேட்டர் தான். டிவைடட் 4ன்னு போட்டிங்கனாலே ஆன்சர் கொடுத்து சொல்லிடுவோம். எத்தனை டிகிரி மினிட் செகண்ட்ஸ்னு சொல்லிடும். அதை இதில் எழுதிடுங்க. இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது இது பேரலில் இந்த பக்கம் வாங்க. வாட்ச் டைம் HMSன்னு. இந்த வாட்ச் டைம்ங்கிறது இங்கே இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது இங்கே உள்ளதுக்கு தான் வாட்ச் டைம். கொஞ்சம் தள்ளி இருக்கணும், பரவாயில்ல. இந்த வாட்ச் டைமில் என்ன செய்யுங்க, அதே மாதிரி 8வது காலம் அதில் 4 ரீடிங் இருக்கு பார்த்தீங்களா. இந்த 4 ரீடிங்கையும் எடுத்து இதே மாதிரி எழுதி அதோட டோட்டல் போட்டுருங்க. மீன்ஸ் 4ஆல் வகுத்ததை போட்டுருங்க. இப்போ இந்த டைத்தை பொறுத்த வரைக்கும் 4:55 இருக்காங்க. இது காலையா மாலையா யோசிச்சு பாருங்கள். சன்னை பார்த்து தான், சூரியனை பார்த்து நம்ம ரீடிங் எடுக்கிறோம். அப்போ 4:55 நேரத்தில் காலையில் எடுக்க முடியுமா? நிச்சயம் முடியவே முடியாது. மார்னிங் ஹவர்ஸில் 4:55 5 மணிக்கெலாம் சூரியன் வந்திருக்காரு. அப்போ இது மாலைன்னு தான் அர்த்தம். இப்போ ஈவினிங்னாக்க இதோட ஒரு 12 கூட்டிக்கணும். அதுலேயே போட்டுக்கணும். இஃப் ஆஃப்டர்நூன் at 12ன்னு கரெக்டாக தெளிவாக போட்டாங்க. அதனால் புதுசாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு தேவையில்லை. இது 12 போட்டுருங்க. அப்படி கூட்டிக்கணும். மார்னிங் ஹவர்ஸ் இருந்தால் இங்கே 7 மணி 10 நிமிஷம்னா அப்படியே எடுத்து இங்கே போட்டுருங்க. இதில் ஒரு டேஷ் மட்டும் போட்டு, ஏன்னா மார்னிங்கிறதுனால போட்டுருங்க. இது முடிஞ்சு போச்சு. இது ரைட்டுங்களா. இப்போ இது ஒன்று போட்டோம். அடுத்தது இங்கே வாங்க, லெவல் கரெக்ஷன் இருக்குது. EOI ஓனா ஆப்ஜெக்ட். இங்கே பாருங்க, 6வது காலம் 7வது காலம். ஈயில் ஒரு 4 மெஷர்மெண்ட் இருக்குது, ஓவில் ஒரு 4 இருக்குது. அப்போ அதை எடுத்து இங்கேயும் அதே மாதிரி ஒரு சின்ன கொஞ்சம் தான் இடம் இருக்குது. இதில் 4 எழுதிங்க. இதில் டோட்டல் போட்டுக்கோங்க. 2 டோட்டல் போட்டுக்கோங்க. இப்போ இது 2 டோட்டல் போட்டிங்கன்னா
சேமாக இருந்துச்சுன்னா லெவல் கரெக்ஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இதில் இ கூடுதலாகவும் ஓ கம்மியாகவும் அல்லது ஓ கூடுதலாகவும் இ கம்மியாகவும் இருந்துச்சுன்னா லெவல் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இதுவும் 34 இதுவும் 34, லெவல் கரெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ லெவல் கரெக்ஷன் நில்லுன்னு நம்ம போட்டுக்கலாம். லெவல் கரெக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இ வந்து 40 இருக்குது, ஓ வந்து 31 தான் இருக்குது, அப்போ 9 லெவல் கரெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ லெவல் கரெக்ஷன் பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த 9ங்கிறது என்ன கரெக்ஷன் மொத்தமாக இது ஒரு 4 அளவு, இது ஒரு 4 அளவு, அதாவது 8 அளவுக்கு 9 டிஃப்ரென்ஸ். இவன் 8 அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 9 இன்ட்டு வேல்யூ ஆஃப் 1 டிவிஷன். வேல்யூ ஆஃப் 1 டிவிஷனுங்கிறது என்னென்னா, இந்த கொஸ்டினில் இந்த டேட்டுக்கு கீழே வேல்யூ ஆஃப் 1 டிவிஷன் லெவல் போட்டிருக்கோம், 20ன்னு போட்டிருக்கோம். அதை எடுத்து பெருக்கிங்க. அதாவது லெவல் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து டிஃப்ரென்ஸ் இன்ட்டு வேல்யூ ஆஃப் 1 டிவிஷன் பை 8. 8 என்னன்னா லெவலில் இது பாருங்க, இது ஒரு 4 இது ஒரு 4, அதனால தான் 8 போட்டிங்கன்னா இதில் இ அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஈயில் அதிகமாக இருக்கும், ஓவில் கம்மியாக இருந்துச்சுன்னா இதை கழிக்கணும். எதை கழிக்கணும்? இந்த லெவல் கரெக்ஷன் இருக்குங்களா, இது எழுதிட்டு இதிலேருந்து இதை எடுத்து கழிக்கணும். இந்த இது வந்து இதுதான் 22 45 45 எடுத்து எழுதிக்கிட்டோம், இதுலேருந்து இதை கழிச்சிடணும். ஓ அதிகம் இருப்பின் கூட்ட வேண்டும். சப்போஸ் ஓவில் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது கம்மியாக இருக்குதுன்னா இந்த லெவல் கரெக்ஷனை கூட்டிடணும். அவ்வளோதாங்க. இப்போ இது வந்துடுச்சு. இது ஒரு ஆன்சர், ரைட்டா? இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட கணக்கில் ஒரு கால்வாசி நம்ம போட்டோம்னு அர்த்தம். அடுத்தது இந்த பார்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த ஹவர்ஸ் கண்டுபிடிச்சிங்களா, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிங்க. அதில் எல்எம்டி ஆஃப் அப்சர்வேஷன் ஆஃப் ப்ராக்டிஸ்க்கு அதுக்கு கீழே எழுதிக்கிங்க. அடுத்தது என்ன இருக்குது? இப்போ எலிமெண்ட்ஸுக்கு வந்துட்டோம். அடுத்தது என்ன இருக்குது? லாங் ஈன்னு இருக்குது. லாங் ஈனா இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கப்பட்ட சீட்டில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் லாங்கிடியூட் இ இந்த போட்டு பார்த்தீங்களா மேலே, இதான் 78 46 30. அதை எடுத்து இங்கே எழுதிடாதீங்க. 78 46 30ன்னு போட்டு இதை டிவைடட் 15 தான் எப்போவுமே காமன். என்ன காரணம்னா, 1 மணி நேரத்துக்கான கோண அளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு பூமி சுற்றி வருது, எவ்வளோ சுற்றி வரும்? 360 டிகிரி சுற்றி வரும். எவ்வளோ நேரத்தில் சுற்றி வரும்? 24 மணி நேரம் எடுத்துக்குது. அப்போ 24 மணி நேரத்துக்கு 360 டிகிரினா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ சுற்றி வரும்? 360/24 போட்டிங்கன்னா 15. அந்த 15 தான். நீங்கள் அதெல்லாம் பார்க்காம 15ன்னு காமனாக போட்டிங்கன்னா சரியாக போச்சுங்க. காரணம் எனக்கு எதுக்காக 15ங்கிறதுக்காக சொன்னேன். 15ஆல் டிவைட் பண்ணி எல்லாமே கால்குலேட்டர் போடுங்க. 15ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் 5 டிகிரி 15 6ன்னு வந்துடும். இதை எடுத்து இங்கே எழுதிக்கிட்டீங்க, இதை போட்டுக்கிட்டீங்க, ரைட்டாச்சா? அடுத்தது இப்போ இதை மைனஸ் பண்ணிடுவோம். எப்போதுமே இது மைனஸ் தான், ஓகேயா? மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 11 43 38 50ன்னு வந்துடுச்சு, ரைட்? இப்போ எலிமெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து டிக்ளினேஷன் பார்க்கணும், ஈக்குவேஷன் அண்ட் டைம் பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? இந்த 11 43 38 50க்கு டிக்ளினேஷன் எவ்வளவு, ஈக்குவேஷன் ஆஃப் டைம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ் முடிஞ்சோம். அதையும் பார்த்துருவோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த 2 ஆன்சர் பார்த்தோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதை இங்கே எடுத்து எழுதிக்கிட்டீங்க, இது என்ன எடுத்து எழுதலை. அதனால் இதை வந்து பேக்கில் எழுதிக்கிங்க. இப்போவே கண்டுபிடிக்க ஆன்சரை எழுதி போயிட்டோம்னா தான் பின்னாடி டவுட் வராது. இந்த 16 58 44 50 எடுத்து பேக்கில் இங்கே பாருங்கள், எம் ஓல்டு டைம் 16 58 44 50. அதாவது இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண கடிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதோட டைம் வந்து 16 58 44 50ன்னு போட்டுருங்க. அடுத்து ஒர்க்கிங் பண்ணு வரும்போது எவ்வளோ நேரமோ அதை இங்கே போட்டு 2க்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம், அதை அப்புறம் பார்த்துக்குவோம். அடுத்தது இந்த டோட்டல் இருக்கு பாருங்க, என்னது? கரெக்ட் மீன் அப்சர்வ் ஆல்டிடியூட் 22 45 45. அப்படியே இந்த பேஜை திருப்பினீங்கன்னா மேலேயே இருக்கும் கரெக்ட் மீன் அப்சர்வ் ஆல்டிடியூட் 22 45 40. அதையும் எடுத்து எழுதிக்கங்க. அப்போ இது ஒன்று எழுதிக்கணும், இது ஒன்று எழுதிக்கணும். 2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம், 2ஐயும் எழுதிக்கிங்க. இப்போ டிக்ளினேஷனுக்கு வருவோம். டிக்ளினேஷன்னா இந்த பாருங்க, டிக்ளினேஷன் அதோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் கூட பென்சிலில் கூட போட்டுக்கோங்க. இது ரெண்டும் ஒன்று. அதே மாதிரி இதுக்கு அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைம் இருக்குங்களா, இதான் ஈக்குவேஷன் ஆஃப் டைம் டிஃப்ரென்ஸ். அதுவும் கொடுத்துருப்பாங்க அவங்களே, நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே உள்ள அந்த ரீடிங்கில் அந்த சார்ட்டில் இது எல்லாமே இருக்கும். இது அப்படி ஒரு பென்சிலில் கூட ஒரு கட்டம் கட்டிக்குங்க.
இது ரெண்டும் சேர்ந்தது டிக்ளினேஷன், இது ரெண்டும் சேர்ந்தது ஈக்குவேஷன் ஆஃப் டைம். அது இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்ம என்னைக்கு ரீடிங் எடுக்கிறோம், அப்சர்வேஷன் என்னைக்கு அசிமுத் வாசிச்ச தேதினா 10/8/1998, 10/8/98ல் டிக்ளினேஷன் வந்து 15 டிகிரி 41 மினிட் 03.3 செகண்ட்ஸ். அதுக்கு அடுத்த நாள் 11/8 அதில் பார்த்தீங்கன்னா 15 23 29.9. அப்போ பாருங்கள், ஒரு நாள் அதாவது 24 மணி நேரத்துக்கு எவ்வளோ வித்தியாசம், கூடுதா குறையுதா, அதையும் நம்ம பார்த்துக்கணும். குறையுது, எவ்வளோ வித்தியாசம், இதை கழித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியும் கால்குலேட்டரில். அந்த கழித்து பார்த்ததுக்கு தான் இங்கே போட்டிருப்பாங்க டிஃப்ரென்ஸ், அவங்களே போட்டுட்டாங்க. அதை ஒரு தடவை நம்ம கழித்து பார்த்துக்கணும் தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 1053.4 வந்துடும். அப்போ இந்த ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 1053.4. இது வந்து செகண்ட்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அது மைன்யூட்டாக கொஞ்சம் தான் ஆகும். 24 மணி நேரத்துக்கு 1053.4 செகண்ட்ஸ்னால் பாருங்க, இந்த 11 ஹவர்ஸ் 43 38 50க்கு எவ்வளவு, இதுதாங்க டிக்ளினேஷன். ஓகேயா? இது எப்படி போடணும், 24க்கு இதை வந்து நம்ம 1053.4ஐயும் ஹவர்ஸாக மாற்றிக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஹவர்ஸில் இருக்குல்ல, இதெல்லாம் ஹவர்ஸில் இருக்கிறதுனாலையும் 24ங்கிறது ஹவர்ஸில் இருக்கிறதுனாலையும் எல்லாத்தையுமே ஹவர்ஸாக மாற்றணும். இதையும் ஹவர்ஸாக மாற்றுறதுக்கு 60ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஹவர்ஸை மாற்றும்போது 17:0 டிகிரி 17 மினிட் 33.4 60ஆல் வகுத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 24 மணி நேரத்துக்கு 0 17 33.4னா இன்ட்டு 11 43 38 50க்கு எவ்வளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எவ்வளவு டிக்ளினேஷன் 008 34.7. அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். 008 34.7 செகண்ட்ஸ். ஓகேயா? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, மினிட்டுக்கும் இதுக்கு செகண்ட்ஸுக்கும். இப்போ எழுதிட்டீங்க. இப்போ பாருங்கள், இதான் ஹவர்லி வேரியேஷனுங்கிறது இதான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி இருக்குது, 11ஆம் தேதி இருக்குது, கூடுதா குறையுதா, இதில் குறையுது. அப்போ குறைச்சிருங்க, வர்ற டிஃப்ரென்ஸை மைனஸ் பண்ணிடுங்க. சப்போஸ் 15:41 இருந்து இங்கே 15:50 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கூடுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த டிஸ்டன்ஸை கூட்டிக்கங்க. இப்போ இதில் குறையிறதுனால நம்ம கம்மி போய் குறைச்சிருங்க, அவ்வளோதான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, குறைச்சிருங்க. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிடுங்க. இந்த ப்ளஸ்ன்னு இருக்குது, இதை அப்படி சுழிச்சிட்டு மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க. போட்டு கழிச்சிட்டிங்கன்னா 15 32 28.6. அடுத்து வேறு என்ன ஃபுல்லாக பண்ணணுமோ 90ன்னு ஒன்று போட்டிருக்கு, அது என்னங்கிறதுக்கு வருவோம். எப்போவுமே சூரியன் வந்து ஒன்று வடக்க இருக்கும், இல்லைன்னா தெற்க இருக்கும். அது சன்னின் நார்த்து, இல்லைன்னா தட்சாயனம், அதெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, உத்தராயணம்லாம் அங்கே கேள்விப்பட்டிருக்கோம்ல. அதுதான் இப்படி சூரியன் இப்படி 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 உதிக்குது, இப்படி வருதுன்னா இங்கே நேராக அப்படி வராது, கிழக்கு மேற்கா அப்படி வராது, இப்படி போகும், இல்லைன்னா இப்படி வரும். அது இப்படி போய் திரும்ப இப்படி வந்து இப்படி போய்கிட்டு இருக்கும் சூரியன் கிழக்கு சைடில். அதனால் சன்னின் நார்த், சன்னின் சவுத்துன்னு சொல்லுவாங்க. வடக்கு திசையில் இருக்கும் காலம் மார்ச் 21 டு செப்டம்பர் 20 சன்னின் நார்த், செப்டம்பர் 21 டு மார்ச் 20 சன்னின் சவுத்து. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அப்சர்வேஷன் என்னைக்கு அசிமுத் வாசிக்கப்பட்ட நாள் 10/8, அது 8ஆவது மாதம். எதில் வருது, இதில் வருது. அப்போ சன்னின் நார்த்துன்னு அர்த்தம். சன்னின் நார்த்துனாக்க இந்த 90 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 90லேருந்து இந்த இதை கழிக்கணும். சன்னின் சவுத்துனாக்க இந்த 90ஓட இதை கூட்டிக்கணும், கூட்டி இங்கே எழுதிக்கணும். ஓகேயா? இப்போ 90 சன்னின் நார்த்துங்கிறதுனால 90லேருந்து இதை கழித்து இங்கே எழுதிட்டீங்க. 90 மைனஸ் அட் மீன் ஆஃப் அப்சர்வ் டைம்ஸ், அதாவது சன்னின் நார்த்துனாக்க. சன்னின் சவுத்துனாக்க 90 ப்ளஸ் இந்த டைப்பை நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது ஒரு ஆன்சர் வந்துடுச்சு. இதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் டைம் அதுக்கும் பார்க்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் டைம் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதுலேயும் பாருங்கள், நம்ம ரீடிங் எடுத்த தேதிக்கு உள்ளது என்ன, 5/21. அதுக்கு முன்னாடி முதல்ல ரீடிங் எடுத்த தேதிக்கு என்ன போட்டிருக்கு, 15:41 இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். சாரி, முன்னாடியே சொல்லியிருக்கோம் நான். அதுதான் இந்த 15:41 இந்த அந்த தேதி உள்ளது. அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் டைம் எடுக்கும்போதும் இந்த 10ஆம் தேதிக்கு உள்ளது நேரம் உள்ளது 5/21 69 எடுத்து இங்கே எழுதிக்கணும். அடுத்தது அவர்லி வேரியேஷன் எவ்வளவுன்னு
நம்ம கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்ச மாதிரியே தான் அதையும் கண்டுபிடிக்கணும். என்ன அது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ போட்டிருக்கு? 9:38. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 9:38 செகண்ட்ஸ்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? 24 மணி நேரத்துக்கு 9:38 செகண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ 24 மணி நேரத்துக்கு 9:38 செகண்ட்ஸ்னால் இந்த 11:43:38:50க்கு எவ்வளோ செகண்ட்ஸ்? அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அதை நம்ம கூட்டணுமோ கழிக்கணுமோ ஏதோ ஒன்று செஞ்சுக்கணும். பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்? அதாவது 0 டிகிரி 0 மினிட்டு 9.38 செகண்ட்ஸ் பை 24 இன்ட்டு இந்த 11 டிகிரி 43:38.50 போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஈக்குவேஷன் ஆஃப் டைம் 24 மணி நேரத்துக்கு இது. அப்போ இதுக்கு எவ்வளவு போட்டிங்கன்னா 0 டிகிரி 0 மினிட் 4.58 செகண்ட்ஸ்னு வந்துடும். அதை எடுத்து இந்த இடத்துல ரீடிங்கும் நம்ம எழுதிக்கணும். ஹவர்லி வேரியேஷனில் 0:00 மினிட்டு 4:58 அப்போ 04.58 செகண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுலேயும் பாருங்கள் 10ஆம் தேதி 5:21 11ஆம் தேதி 5:12 குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இதையும் கழிச்சிடு மைனஸ் பண்ணிடுங்க. இது சப்போஸ் இது கூட்டிகிட்டே வந்துச்சுன்னா வர்ற அந்த ஹவர்லி வேரியேஷனை ப்ளஸ் பண்ண போகிறீங்க. இது குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால இதில் நீங்கள் மைனஸ் பண்ண போகிறீங்க. அது இங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதை இப்போ இது கிடையாது, மைனஸ் தான். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணி இதை போட்டுருங்க. முதல்ல இன்னொரு தடவை சொல்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் அப்சர்வேஷன் நம்மளோட தேதிக்கு 10ஆம் தேதி என்ன இருக்கோ இதுதான் டிக்ளினேஷன் எழுதிக்கணும். இதில் ஈக்குவேஷன் ஆஃப் டைம் எழுதிக்கணும். ஹவர்லி வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை ப்ளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமாங்கிறத இதை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இது கூட்டிகிட்டே போணுச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும், குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும். இப்போ இது எழுதிட்டோம். மைனஸ் பண்ணால் 0.051711 செகண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கா? டிக்ளினேஷன் கிடச்சிருக்கு. அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் டைம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் அடுத்த பக்கத்துக்கு இப்போவே கொண்டு போய் எழுதிருங்க. ஃபார்ம் இது ஒர்க்கிங் ஷீட் தானே, ஃபுல்லாக பண்ணுறது தானே. மொத்தம் 1 2 3 4 கிடச்சிருக்கு. இந்த 4 பேக்கில் கொண்டு போய் எழுதிருங்க. முதல்ல அது எழுதிட்டோம், ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். ஈக்குவேஷன் ஆஃப் டைமும் இதுவும் எழுதிட்டோம். இப்போ இது என்ன கிடச்சிருக்குதுங்க? என்பி டிஸ்டன்ஸ் தான் 74 27 31.4 என்பி டிஸ்டன்ஸ் தானே. இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டேஷனில் இந்த இருக்கு பாருங்க, என்பி டிஸ்டன்ஸ் அதில் எழுதிக்கிங்க. 74 27 31 40 எழுதிருங்க. அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் டைம் கண்டுபிடிச்சிருக்கோம். 5 17 11 ஈக்குவேஷன் ஆஃப் டைம். அதையும் எடுத்து இந்த பக்கம் பாருங்க. இதுக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரொம்ப தள்ளி போட்டுருக்கனால நேராக வரணுங்கிறதுக்காக இது கோடு கூட போட்டுக்கலாம். இதுக்கு நேராக கோடு போட்டுக்கிட்டு 5 17 11 எழுதிக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு இந்த 4 மொத்தம் இந்த பக்கம் 4 ரீடிங் வந்துருக்கணும். எழுதிட்டோமா? இப்போ செகண்ட் பேஜ் நம்ம கணக்கு போடணும். இதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இதை தரவாக போட்டு பாருங்கள். நன்றி.